அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மீண்டும் இந்திராதேவி அக்கா கூட ஒரு சில முக்கியமான மருத்துவ கருத்துக்களை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம். அதுலேயும் மிக முக்கியமாக இந்த சர்க்கரை நோய் இருக்குல்ல, அதை பற்றி இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயின்றது உலகம் முழுக்க உள்ள ஒரு பெரிய நோயின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்தியாவில் பல பேருக்கு இந்த நோய் இருக்குது. உண்மையிலேயே இது நோய் தானான்ற ஒரு சந்தேகமும் எழுது. ஏன்னா நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு ரீடிங் காட்டுது. திருப்பியும் நம்ம அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணும்போது வேறு லெவல் தான், பிளட் சுகர் லெவல் தான் இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கும் பிளட் சுகர் லெவலை அந்த நிர்ணயிக்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற சுகர் லெவல் நார்மல்னு சொல்கிறாங்களே, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்காது. இதுக்கு பின்னாடி பல அரசியலும் இருக்குது. டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோயிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, முதல்ல இது நோயா என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பேச போகிறோம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். இன்று நான் பகிரும் அறிவானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒளியாகவும் வழிகாட்டுதலாகவும் அமைய வேண்டும் என்றும், பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்க அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கான அந்த சுகர் டயபெட்டிக்ஸ் அந்த டாபிக்குள்ள போகலாம். நிறைய பேர் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது எனக்கு ஐடியா கொடுங்க, எனக்கு சுகர் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுகர் ஒரு நோயே கிடையாது. ஒரு விஷயம் நோயே இல்லாதப்ப ஏன் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அடக்கி வச்சிருக்கோம்? இப்ப நிரந்தர தீர்வை நோக்கி தான் நம்ம போக போறோம். அது நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியமா கேட்குறாங்க. நிச்சயமா சுகர் நோய் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படின்ற பட்சத்துல அது நிரந்தர தீர்வு இருக்கு. இப்ப மூல காரணம் என்னன்னா, நம்மளுடைய வயிறு தொந்தரவு தான். இப்ப வயிறை சரி பண்ணீங்கன்னா நோய் சரியாயிடுச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே. அப்போ ஆமாம், சுகர் பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை இருக்கும், அது பார்த்துருக்கேன் தான். அது இப்போ பேன்க்ரியாஸ் சரியில்லாமல் இல்லை இன்சுலின் கிரியேட் ஆகாதனால தான் அந்த பிளட்டில் உள்ள சர்க்கரை லெவல் அதிகரிக்குதுன்றாங்க. அந்த கணையத்தில் அப்போ நம்ம இயற்கையாக இன்சுலினை சுரக்க வச்சுட்டோன்னா எதுவுமே நமக்கு தேவையில்லைல்ல, ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவலை அதுவே கண்ட்ரோல் பண்ணிடும்ல. இல்லை, நம்ம உடம்புல எதையும் நம்ம செக்ரீட் பண்ண வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லார் உடம்புலையும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு 35 வயசுல அவருக்கு சுகர்னு கண்டுபிடிக்கிறான்னா, அப்போ 34 வயசு அவருடைய அந்த வயசு அந்த வரைக்கும் அந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உடம்புல நல்லா தானே இருந்திருக்கிறாரு. திடீர்னு மயக்கடிச்சு விழுறாரு, போய் செக் பண்றாங்க, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு, இன்சுலின் குறையா இருக்கு, இல்ல இன்சுலின் அதிகமா செக்ரீட் ஆகுது, இல்ல பேன்க்ரியாஸ் வேலை செய்யல அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இத்தனை வருஷமா அவர் எப்படி அந்த கணையமா, அதாவது இந்த பேன்க்ரியாஸ் செக்ரீட்டே, இன்சுலின் செக்ரீட்டே ஆகாம அவர் எப்படி இவ்வளவு காலமா ஆரோக்கியமா இருந்தார்? ஸோ அதனால எல்லா நாளுமே நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் செக்ரீட் ஆகிட்டு தான் இருக்கும். என்ன திடீர்னு நம்மளுடைய வயிறு தொந்தரவு இருக்கிறதுனால அந்த பேன்க்ரியாஸ் இன்சுலின் சரியா செக்ரீட் ஆகாது. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லது சாப்பிட்றோம், கெட்டது, நல்லது கெட்டதை தாண்டி எல்லா உணவும் சாப்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா அது ஜீரணிச்சு, அதாவது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, உயிர் சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம், அது அடுத்த தன்மைக்கு மாறும் பொழுது அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும் பாருங்க. அந்த ப்ராசஸ் நடந்து நம்ம உடம்புல அந்த உயிர் சக்தியா உடல் முழுவதும் சுத்துறதுக்கு அந்த இன்சுலின் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ப்ராசஸ் நடக்காததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் சாப்பிட்ட உணவு சரியா இல்லை, என் வயிறு சரியா இல்லைன்னு உடம்பு இன்சுலின் செக்ரீட் ஆகாம நிறுத்தி வச்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம், நீ செக்ரீட் ஆகலைன்னா என்ன, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம செயற்கையா கொடுக்குறோம். ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் ஒரு வாரம் வெளியே போக போறேன், எனக்கு திடீர்னு மயக்கடிச்சு விடுறேன், இல்லை என்னுடைய இன்சுலின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் வெளியே இடத்துல போயிட்டு நான் வயிறை கவனிச்சிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நான் வேற ஒரு கமிட்மெண்ட்ல போறேன். அந்த டைம்ல ஒரு இன்சுலினோ இல்லை டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு. ஆனா இதையே லைஃப் லாங், ஒன்ஸ் சுகர் வந்துச்சுன்னா நீ லைஃப் லாங் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதையும் கையில எல்லா இடத்துக்கும் கொண்டு போன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அங்க தவறு அப்படின்னு சொல்றேனே தவிர, மற்றபடி எல்லார் உடம்புலயும் இன்சுலின் செக்ரீட் ஆயிட்டு தான் இருக்கும். அது செக்ரீட் ஆகாத காரணம் உங்க உள்ளுறுப்புல ஏதோ பலவீனம், அவ்வளவுதான். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி கூட, நம்ம இந்த சுகர் டயபெட்டிஸ்ன்றது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், மெடிக்கல் மாஃபியா இருக்குது, அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ இந்த இந்த நோயே இப்போ தான் உருவாக்குனாங்களா, இல்லை நம்ம முன்னொரு காலத்திலேயே ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கா? இது சார்ந்த சித்த மருத்துவ குறிப்போ இல்லை அந்த மாற்று மருத்துவங்கள் இருக்குல்ல உலகம் முழுக்க,
அதுலேயும் இது சார்ந்து சொல்லியிருக்காங்களா? அதாவது இந்த நோய் வந்து அந்த காலத்திலே இருந்ததா, இல்லை இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டதா? இந்த நோயை இது ஒரு நோயின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். இப்ப நம்ம முன்காலத்துல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த முருகரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்த கிருஷ்ணர் 5,000 ஆண்டுகள் முருகர் சொன்னதை கிருஷ்ணர் எழுதியிருப்பார். அததான் நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கிருஷ்ணர் எழுதியிருக்காரு. குறள் அப்படின்ற அதிகாரத்துல ஒரு லைன் அழகா எழுதியிருப்பாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதான். எது கூடுனாலும் இல்லை குறைஞ்சாலும் அது வந்து நோயை உண்டாக்கும் அப்படின்றத அந்த சொல்லுவாங்க. 3 விஷயமும் சமநிலையா இல்லைன்னா நோய் வரும். அததான் நம்ம வாதம், போன பித்தம், இதுல சொல்லியிருக்கோம். கபம்ன்ற அந்த 3. கபம் ஓகே, ஓகே. அந்த அப்ப அந்த 3மே சரியில்லைன்னா நோயின்றத நம்ம போன கிளாஸ்ல அதான் சொன்னோம். ஆமா, இதுதான் போன நம்ம வாட்டி கூட பேசுற மொழி. அந்த 3 கூட 2ஆ நம்ம ஆக்கிக்கலாம். அந்த ஆமா 2 நெருப்பு, ஆக்கிக்கலாம். ஆமா. தண்ணின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. பித்தம், கபம் இது கபம். 2ம் அதிகமாகும் பொழுது அங்க இருக்க அந்த வாதம் வந்து எக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது ஒரு நோயா பிரதிபலிக்குது. நம்ம போன தடவை சொல்லியிருக்கோம். ஓகே, ஓகே. இதுதான் நம்ம உடம்பு பேசுற மொழி. அப்ப முன்காலத்துல இத வச்சுதான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் இயற்கை முறையில. அப்ப இத சரி பண்ணாவே நோய், அவ்வளவுதான். ஓகே, ஓகே. அதுக்கு அடுத்த குறள் அவர் எழுதியிருப்பாரு 942 மருந்து அதிகாரத்துல. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் ஓகே, நீங்க ஓகே. அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான உணவு எடுத்தீங்கன்னா மருந்து தேவைப்படாது அப்படின்னு அடுத்த குறளையும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எப்போ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முருகர் சொன்னதை 5,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம எழுதி கொடுத்துருக்காங்க. அப்பவே இந்த மாதிரி எல்லாம் இதுதான் நார்மல், அவ்வளவுதான். இதெல்லாம் நோய் கிடையாது. நீங்க உடம்புல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல செரிமானம்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். ஓகே. ஏன் செரிமானம்னா அந்த வயிறு தான் நம்மளுக்கு மூல காரணம். என்னதான் வயிற்றுல போட்டாலும் அது ஜீரணிக்கிற உறுப்பு ஃபர்ஸ்ட் வயிறு தான். அது உள்ளதான் போகுது. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் நிறைய நடக்குது. அங்க செரிமானம் சரியா இருந்தா போதும்ன்றத நம்ம முன்காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் எதுலையுமே எழுதலையா குறிப்பிடலையா அப்படின்னா அதுக்கு அடுத்த காலம், அதாவது விஷ்ணு காலத்துக்கு அப்புறம் 3,500 ஆண்டுகளுக்கு அப்புறம் எகிப்துல இந்த நோயை பத்தி ஒரு பதிவே இருக்கு. அந்த புத்தகத்தோட பெயர் பாத்தீங்கன்னா எபஸ் பேப்பிரஸ் அப்படின்னு இருக்கு. அந்த புத்தகத்துல அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நோய் அப்படின்னு போட்டிருக்கு. அடிக்கடினா சுகர் பேஷண்டாவே அப்பப்ப நோய் யூரின் போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு நார்மலா எல்லாரும் மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2,500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவுல மதுமேகம் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு. மது அப்படின்றது தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேகம் அப்படின்றது சிறுநீர். சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு ஒரு நோய்க்கு ஃபுல்லா இப்போ பேர் வந்து டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ். இதற்கு முன்னாடி டயபெட்டிக்ஸ் இப்ப டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ அதனால காலங்காலமா நோயின்னு சொல்லி நம்மள அந்த ஒரு வட்டத்திலேயே வச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நோயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வயிறை சரி பண்ணீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றத ஒரு மறைமுகமா நம்மளுக்கு சொல்லிதான் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் இந்த குறள் தெரியும். எல்லாரும் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆனா அதை மறந்துடுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் அப்ப நான் எப்படிங்க எல்லா நேரமும் பசிச்சு சாப்பிடணுமா? கரெக்டா அதே 100% ஃபாலோ பண்ண வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 50% ஃபாலோ பண்ணலாம்ல. நம்ம ஒரு வேலைக்கு போனா கூட எனக்கு என்னைக்கு ஆஃப் வரும்னு கேட்போம். வாரத்துல 1 நாள் ஆஃபா, வாரத்துல 2 நாள் ஆஃபா? லீவே கொடுக்கலாம், அந்த வேலைக்கு நம்ம போக மாட்டோம். அப்ப அப்படி நம்ம வேலை செய்யும் பொழுதே நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு வாரத்துல 1 நாள் லீவ் கேட்கிறோம். அப்ப நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்க வாரத்துல 1 நாள் கொடுக்க வேணாம், 15 நாளைக்கு 1 நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தாவே உடம்புல எந்த நோயும் வரப்போறது இல்லை. ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் இப்போ வந்துக்கா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து நேரத்துக்கு தானே இப்போ சாப்பிட்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சுகர் இருந்துட்டு தானே இருக்கு. அதுதான் நோயின்னு சொல்லிட்டுமே. நேரத்துக்கு சாப்பிட்டாதான் நோய். பசி எடுத்து சாப்பிடுங்க. அதுதான் அந்த குறள் அழகா சொல்லியிருப்பாங்க. முன்பு சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த உணவு போடுங்க. அப்ப பசி எடுத்து சாப்பிட்டாவே போதுமானது. சரி, நீங்க சொல்ற மாதிரி பசிச்சு சாப்பிட சொல்றீங்க. காலையில நான் 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் வேலைக்கு. மதியம் எனக்கு 1 மணிக்கு தான் பெல் அடிப்பாங்க. சாப்பிடணும்னு ஒரு டைம். ஏன்னா நீங்க வேற வெளியே இடத்துல இருக்கீங்க. சரி, வெளியே பசங்களை விட்டுருங்க, அதாவது பெரியவங்க. ஏன்னா இப்ப கை குழந்தைங்களுக்கே சுகர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. கை குழந்தைங்களுக்கே இருக்கு. இப்ப ஸ்கூல்ல பசங்க வந்து 8 மணிக்கு ஸ்கூல்ல ப்ரேயருக்கு உள்ள அட்டன் ஆயிடணும். அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு வருவாங்க. மதியம் அந்த 1 மணியோ 12 மணிக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல எனக்கு பசிக்கவே பசிக்காதே, அப்ப நான் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் சொன்னது 15 நாளைக்கு ஒரு தடவை உடம்புக்கு ஓய்வு கொடுங்க. இப்ப அந்த டைம்ல எனக்கு வந்து 2 மணிக்கு பசியே சுத்தமா இல்லை. ஆனா எனக்கு அப்பதான் டைம் கொடுக்குறாங்க, டீ வந்து வைக்கிறாங்க, அப்பதான் நான் சாப்பிடணும். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு 3 மணிக்கு பசிக்குது. நான் அப்போ போய் சாப்பாடு கேட்டா எனக்கு கிடைக்காது. கேன்டீன்ல அந்த மாதிரி கிடைக்காத வாய்ப்பு இருக்கும்போது வேற வழி இல்லை. 2 மணிக்கு பசிக்குதோ பசியிலையோ சாப்பிட்டு வேலை பாருங்க. நம்ம இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாறிட்டோம். வேற வழி இல்லை, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா நம்மளுக்கு லீவ் எப்படியும் இருக்கதான் போகுது.
மாசத்துல ஒரு 5 நாள் 6 நாள் லீவ் இருக்காது கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு. கண்டிப்பா. கம்பல்சரி இருக்கும். அதுல ஒரு 2 நாள் நீங்க உடம்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு நான் பசிச்சாதான் சாப்பிடுவேன். காலையில எனக்கு 11 மணிக்கு தாங்க பசிக்குது, அப்ப சாப்பிடுங்க. அதோட எனக்கு 4 மணிக்கு தாங்க பசிக்குது, அப்ப சாப்பிடுங்க. இந்த டைமுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம உடம்ப நோயாளி நமக்கு ஆக்கிட்டு அதான் இருக்கோம். பிரச்சனை. நேரத்துக்கு சாப்பிடலன்னா வீட்லயே கூட திட்டுவாங்க. நம்ம மதியம் வந்து சாப்பாடு பசிக்காது, ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ வந்து இல்ல சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாரி நம்ம ஆட்களுக்கு அது பழக்கமாயிருச்சு அது. அப்ப பசிக்காமலே சாப்பிட்ட பழக்கம் வந்து நமக்கு இருக்கு. இல்ல நம்ம முன்காலத்துல எல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கண்டிப்பா. பசங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. அப்பெல்லாம் வீட்டை சுத்தி மரம் செடியா இருக்கும், அதுல தொங்கிட்டு கிடப்போம், ஊஞ்சல் கட்டிட்டு ஆடிட்டு இருப்போம். அந்த விளையாட்டுல நம்ம இதை மறந்துட போறோம், கிடைக்கிற கொஞ்சம் சாப்பாடே நம்ம பசங்களை ஊட்டணுமேன்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நீ போய் விளையாடு அப்படின்னு நம்ம சொன்ன காலம்லாம் இருக்கு. நம்ம பசங்க விளையாண்டாங்க. அ அ ம். மத்தவங்கலாம் வேலைக்கு அந்த உடல் உழைப்பு இருந்ததா, அதனாலேயே பசியும் எடுக்க ம். ஆரம்பிச்சது. இப்ப நமக்கு உடல் கண்டிப்பா உழைப்பு இல்ல, ஐடி கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றாங்க, இல்ல ஸ்கூல்லயும் விளையாட மாட்றாங்க. அதனால பசியும் எடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த பசங்களை வந்து ஏன்னா பசி எடுக்கும். ஆனா அந்த விளையாட்டுல மறந்துட போறாங்களேன்ட்டு அம்மா என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு போய் விளையாடுன்னு கம்பல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்பவும் இன்னும் அதே ஷெட்யூல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டா தான் நீ வேலை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் வேலையே கிடையாது. சும்மாவே உட்காந்துருக்கோம். அப்ப காலையில ஒரு நீச்சு தண்ணியோ ஒரு வாய் சாப்பிட்டாங்க, 2 இட்லி குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா மதியம் 2 மணி வரைக்கும் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு நான் ஸ்டாப் ரெஸ்ட்ன்றதே இருக்காது. இப்ப நம்ம உட்காந்துட்டு செல்லுல விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம அந்த டைம்ல பாருங்க, காலைல ஒரு 8 மணிக்கு சாப்பிடுறோம். மதியம் ஒரு 2 மணிக்கோ 1 மணிக்கு சாப்பிடுறோம்னா அது கேப்ல எத்தனையோ ஐட்டம் உள்ள போயிடுது. சிப்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுடுறோம், பழம் எடுத்து வாயில ஏதோ ஒண்ணு உள்ள போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி தேவையில்லாம வயிற்றுல அதிகமா கொடுத்து 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 நோயாளி ஆக்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னும் சொல்ல போனா நம்ம பசிச்சு சாப்பிட்டாலுமே நீங்க விஷத்தையே, அதாவது உடம்புக்கு இது கெடுதல் நினைச்சிருக்கோம் பாருங்க. ஆனா நல்லா பசிக்குது, நீங்க அந்த உணவையே சாப்பிட்டாலும் உடம்பு அமிர்தமாக்கும். டைஜஷன் ஆனா ஆகும். பசி இல்லாம, ஆமா, பசி இல்லாம நீங்க ஒரு உணவை, நல்ல உணவு, இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், நீங்க எந்த ஒரு பொருளுக்கெல்லாம் நீங்க பேர் வச்சிருக்கீங்களோ, பசிக்காம நீங்க அதை சாப்பிட்டாலும் உடம்ப பொறுத்த வரைக்கும் விஷம் தான். கஷ்டம் தான். அதனாலதான் நிறைய உணவு நான் பார்த்து பார்த்து நல்ல உணவா சாப்பிடுறேன், ஆனா எனக்கு நோயே சரியாக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் புலம்புறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகே. இப்ப இன்னும் ஒரு கேள்வி. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த இயற்கையான அ சுகர் இருக்குல்ல, இனிப்பு, தேனு, இல்ல வந்து வேற இந்த கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, இந்த மாரி இயற்கையாவே கிடைக்கக்கூடிய சுகர்ஸ் இத சாப்பிடலாமா? இல்ல இது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனை தானா? இல்ல, எல்லாமே நம்மள வந்து நிறைய விஷயம் சொல்லி நம்மள மறைச்சு வச்சிருக்கிறாங்க. பயம். இதுக்கு மூல காரணம் என்னன்னா பயம். சுகர் வந்துருச்சுன்னா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும்னு ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணியிருக்கனால, சுகர்னா நம்ம உடனே ஒரு பயந்துடுறோம். பட் இப்ப இந்த இனிப்பெல்லாம் சாப்பிட்டா சுகர் ஏறுமான்னா சும்மா கதை. ஒரு ம். சிலர்லாம் பார்த்திருப்பீங்க, நெறைய இனிப்பு வச்சு சாப்பிடுவாரு. அவருக்கு பார்த்தா நார்மலாவே இருக்கும். இன்னொரு சுகர் பேஷண்ட்டே வச்சுக்கோங்களேன், அவர் இனிப்பே தொட மாட்டாரு. எல்லாமே இந்த டீ குடிச்சா கூட இனிப்பு சர்க்கரை போட மாட்டாரு. ஸ்வீட்டு நீங்க சொல்ற என்னென்னலாம் இதுல இனிப்பு இருக்குன்னு எதையுமே தொட மாட்டாரு. ஆனா அவர்ட்ட பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா எப்பவுமே ஏறியே தான் இருக்கும். நான் இன்சுலின் போடுறேன், டேப்லெட் போடுறேன். ஆனா எனக்கு 250, 300 குறையவே மாட்டேங்குதுலாம் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவர்ட்ட ஒருத்தருக்கு கேட்டீங்கன்னா, 400 கூட இருந்திருக்கு. ஆமா, 400, வயசானவரு 500லாம் இருக்கு. 400, ம். பட் அவருக்கு நார்மலா தான் இருந்திருக்கு. அவரு நார்மலா தான் டெய்லியும் வாழ்க்கைய இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 400 லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியும் இருக்கு. இல்ல, சுகர் அதான் இந்த அளவுல தான் இருக்கணும்ன்றதே கட்டாயம் கிடையாது. அது எப்ப கரெக்ட். அந்த சுகருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, திடீர்னு எனக்கு உடல் உபாதை வந்துடுச்சு, நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன். அந்த டைம்ல நம்ம சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதுக்கு அதுக்கு நம்ம இன்சுலினோ சம்திங் அந்த டைம்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தலாமே தவிர, லைஃப் லாங் நம்ம இன்சுலினோ இல்ல டேப்லெட்டோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. எல்லா நேரமும் சுகர் ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தா தான் ம். ஆரோக்கியம். ஓகே. கண்ட்ரோல்ல வச்சீங்கன்னா நோய். ஓ! இப்போ சரி, எனக்கு டெஸ்ட் சரி. பண்றீங்க, ஒரு 300 இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, திடீர்னு 100 ஆகும். ஏற்றம் இறக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏன் இந்த ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நேரம் நம்மளுடைய மனநிலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நான் சிரிக்கிறேன், அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒரு கேட்டோம்னு நம்ம உடனே நம்மளுடைய மனதளவுல ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்தது உடனே வேற விஷயம்னும்போது நம்மளுடைய மைண்ட் ஒவ்வொரு நேரம் அந்த மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும்போது, வயிறு தொந்தரவு, அந்த வயிறு மாற்றமே இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு கவலைய கேட்டோனே, எனக்கு அப்படியே வயிறே மாரி பெரட்டுற மாரி இருக்குப்பா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த வயிறு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லா உடம்பு நம்மகிட்ட பேசுற மொழிகள் தான். அதுக்கேத்த மாரி நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு இறந்த வீட்லலாம் நமக்கு ரொம்ப புடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா, நமக்கு அங்க போனா பசிக்கவே பசிக்காது. எனக்கு வேணவே வேணாம், எனக்கு சாப்பாடே வேணாம்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் விட்டுடணும். ஒரு 2 நாள் எனக்கு ரொம்ப புடிச்சவர் ஒருத்தர் யாரோ இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு பசிக்காது. வயிறு ஒரு மாரியா இருக்கும். ஒரு மாரி ரொம்ப கவலையில இருக்கும். அந்த 2 நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆயிடாது. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு தான் ஆகணும்னு டீய ஆத்தி ஆத்தி வயித்துல ஊத்திக்கிட்டே இருப்போம்.
அந்த டைம்ல ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப முற்றிலும் தவறு. அந்த டைம்ல நீங்க வயிறு ரொம்ப மோசமா கெடுக்குறீங்க. அந்த 2 நாள். அந்த 2 நாள் நம்மளே வயித்துல ஏதேதோ பசி இல்லாதப்ப ஊத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி இதனால என் உடம்பு கெட்டு போச்சு. அழுதுனா அதனால என் உடம்பு கெட்டு போச்சு. அன்னையில இருந்து தான் எனக்கு சுகர் வந்துச்சுன்னா நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா புடிச்சவரு இருக்கும்போது கூட இறந்துட்டாரு. நல்லா ஒரு மகிழ்ச்சியான செய்தினா பசிக்காது. அப்போ வந்து நம்ம பசிக்கும், எமோஷன்ஸுக்கும் அதிகப்படியான தொடர்பு இருக்கு. ஓகே, ஓகே. அப்ப நம்ம பசிக்கும்போது சாப்பிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. ம். அது ஓகே. முக்கியமா அந்த எனக்கு ரொம்ப புடிச்சவங்க நம்மள விட்டு போறாங்க. இல்ல ரொம்ப சந்தோஷமான நேரத்துல பசியும் இல்லாத பட்சத்துல 1 இருக்காது. நாள் 2 நாள் ஸ்கிப் பண்றதுல தப்பு கிடையாது. வாலண்டரியா உள்ள போறது. அதுதான் ரொம்ப அந்த சுகர வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஓகே, முக்கிய ஓகே, ஓகே. விஷயமா இருக்கு. அப்ப சரி எனக்கு அவருடைய இறப்பு வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அவருடைய பிரிவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வருஷக்கணக்குல அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வருஷக்கணக்குல சாப்பிடாம இருக்கிறோமான்னா, அதுதான் நோய்க்கு ஆரம்பமா இருக்கு. ஸோ 2 நாள் ஓகே. 3வது நாள் நம்ம அதுலருந்து வெளிய வந்துரணும். வந்து நம்ம ஓகே நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாம். இது எல்லாமே இயற்கை தானே. பிறப்புன்னா ம். இறப்பு இருக்கு. அத நம்ம மனசளவுல ஏத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். உணவுல நோய் கிடையாது. நம்ம உள் உறுப்புல பலவீனம். அவ்வளவுதான் சிம்பிள். ஒரே கான்செப்ட். அப்ப தேன் சாப்பிடலாமா? இந்த இந்த பொருள்லாம் சாப்பிடலாமா? அப்படின்னா, இப்போ ஒரு 2 சுகர் பேஷண்ட் இருக்காரு. ஒருத்தருடைய வயிறு வந்து ஓரளவுக்கு நார்மலா எது சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிற தன்மையில இருக்கு. முக்கியமா அவருடைய மண்ணீரல், ஸ்ப்ளீன் அந்த உறுப்பு நல்லா இருக்கு. இன்னொருத்தருக்கும் அதே சுகர் லெவல். ஆனா அவருடைய மண்ணீரல் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப இந்த 2 பேர்ல யார் சுகர் ஓரளவுக்கு தேன் எடுத்துக்கலாம். தேனோ, இல்ல நீங்க சர்க்கரையோ, இல்ல நீங்க சொல்ற என்னென்ன இனிப்பு பொருளோ, இத எடுத்துக்கலாம்னா, அந்த மண்ணீரல் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. அவங்க ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம். அவருக்கு ஒண்ணும் பெருசா பாதிப்பு குடுக்காது. அதுவே மண்ணீரல் வீக்கா இருக்கு பாருங்க. அவருக்கு 1/4 டீஸ்பூன் குடுத்தாலுமே அவருக்கு வாயிலருந்து அப்படியே எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அவருக்கு மண்ணீரல் வீக்கா இருக்கனால இனிப்பு அங்க அந்த உறுப்ப இன்னும் பலவீனமாக்கி விட்டுரும். ஆனா மண்ணீரல் நல்லா இருக்கிறவங்க, அந்த இனிப்பு அவர் வயிற ஆரோக்கியமாக்கும். ஓகே, ஓகே. மண்ணீரல் நல்லா இருந்ததுன்னா, அந்த இனிப்பு அவர ஆரோக்கியமாக்குது. இன்னொருத்தருக்கு அதே இனிப்பு அந்த வயிற இன்னும் மோசமாக்குது. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. அதனால ம். யார் யாருக்கு தேவையோ தாராளமா எடுத்துக்கலாம். அதனால இத சாப்பிட்டா நோய் வரும்லாம் சொல்ல மாட்டேன். உங்க உடம்பு செட் ஆகுதா? அது ஓகேன்னா நீங்க சாப்பிடலாம். அதனால சுகர் பேஷண்ட் இத சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சும்மா கதை. தாராளமா எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா அவங்களுக்கு அந்த உணவு வந்து செட் ஆகுதா? அந்த உறுப்பு எது பலவீனம்ன்றத தெரிஞ்சு குடுங்க. ஆரோக்கியமா இருந்தா நீங்க தாராளமா இனிப்பு எடுத்துக்கலாம். தினமுமே ஒரு இனிப்பு பொருளான ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஆனா ஆல்ரெடி எனக்கு மண்ணீரல் வீக்கா இருக்கு. பிறந்ததுலேருந்தே என்னுடைய தொந்தரவு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த உணவு நம்ம கட் பண்ணிக்கிறது நல்லது. கரெக்ட். ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்கக்கா. எப்படின்னா, இந்தியால தான் வந்து அதிகமான சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டயபெட்டிக்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்கிறது இந்தியால தான். அ அதுக்கு காரணமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். வெறும் கார்போஹைட்ரேட் நெறைய இனிப்பு உள்ளதா தான் உங்க சாப்பாடு இதே இருக்கு. அங்க நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, அது என்னது கோதுமை. கோதுமை சாப்பிடுவாங்க. ஒரு கட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சவுத் இந்தியால ஆ கோதுமை சாப்பிட்டா சரியாயிரும்ன்னு சொல்லிட்டு, சப்பாத்தி அதிகமா சுகர் பேஷண்ட்டுக்கு குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் அந்த மித்து உடைஞ்சாங்க. என்னதுன்னா, அந்த சப்பாத்தி அதிலேயே சுகர் அதிகமா தான் இருக்கு. அது வந்து இதுக்கு தீர்வு இல்ல அப்படின்னு. அப்போ வந்து பர்ட்டிகுலரா இந்தியால தமிழ்நாடு, இந்த சவுத் இந்தியால அ மக்களுக்கு அதிகமா சுகர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான். சோறு அதுதான் அதிகமா சர்க்கரை இது இருக்கு அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. நாமளுமே அத மாத்துறதுக்கு இந்த மாரி வட இந்தியா மாரி ரொட்டி சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்திருக்கோம். ஆனா சிந்திச்சு பார்த்தா தான் தெரியுது, நமக்கு சுகர்ன்னு இந்த பிரச்சனைய கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பீரியடும் இந்த வெள்ள சர்க்கரை இருக்குல்ல, அது உள்ள வந்த பீரியடுமே ஒரே இதா தான் இருக்கு. சர்க்கரையில நம்ம போய் தேடி பார்த்தா, ஏன் சர்க்கரையில வெள்ள கலர் போடணும்? கேட்டா பாலிஷ் பண்றோன்றாங்க. அத தாண்டி அதில வேற எதுவும் இல்ல. ஒரு ப்ரவுன் கலர்ல உள்ள சர்க்கரை வெள்ள கலர்ல மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுகர்ன்ற நோய் வந்து உருவாகுது. நீங்க சொன்னீங்க பாருங்க, நம்ம நெறைய சோறு சாப்பிடுறோம். மெயினா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதுல இருக்கு. அதனால தான் ம். சுகர் ஏறுது அப்படின்னா, இப்ப சமீபமா சுகர் வந்துச்சுனாவே நான் காலையில சப்பாத்தி, நைட்டு சப்பாத்தி, மதியம் மட்டும் கொஞ்சமா சாப்பாடு, நெறைய காய்கறி. ஆனா அவங்களுக்கு சுகரே குறையலையே. இதுதான் ம். மூல காரணமா இருந்தா அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். கரெக்ட். அப்ப உணவுல பொறுத்தவரைக்கும் என்ன உணவு ரொம்ப ஆரோக்கியம்? சுகருக்கு எது நல்ல உணவுன்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அவங்க ஒரே உணவு என்னன்னா, பழைய கஞ்சி, சின்ன வெங்காயம். ஓகே, ஆனா சுகர் ஓகே. இருக்கவங்களுக்கு பழைய கஞ்சியே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுதான் அமிர்தம். என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு நான் குடுக்குற உணவு பழைய கஞ்சி, சின்ன வெங்காயம் தான் குடுக்கறது. அதுவே போதுமானது. அப்ப இந்த வெள்ளை சர்க்கரையில கலர் மாற்றத்துக்கு குடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே கெமிக்கல் தான்.
இப்ப நிறைய இப்ப பொதுவா என்ன சொல்றதுன்னா, இப்ப நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் நிறைய நம்ம சாப்பிடுற உணவு எல்லாம் கெமிக்கல் கலந்து வருது. நம்ம விளைவிக்கிற ஒரு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுறோம், ஒரு காய்கறி வாங்குறோம். இது எல்லாம் கெமிக்கல். இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நாங்க ரெடிமேடா பேக் பண்ணி வைக்கிறோம். இத சாப்பிடுங்க. இதுதான் ஆரோக்கியம். இதுல தான் ரிச் புரோட்டீன் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. கேலோரிஸ் நெறைய இருக்கு. நீங்க சாப்பிடுற கத்திரிக்காய், காய்கறி, சோறு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி மருந்து ஊத்தி வருது அப்படின்றான். சரி, நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணா ஒரு தக்காளியோ, கத்திரிக்காய், அரிசி எல்லாமே இருக்கட்டும். மருந்து போட்டே தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வருதுன்னா நம்ம டைரக்ட்டா வயித்துல போட போறதில்ல. அத ஒண்ணுத்துக்கு ஒரு 2, 3 தடவ ப்ராசஸ் கழுவி, அத அடுப்புல ஒரு புளியில கரைச்சீங்கன்னா எல்லா உணவுமே அமிர்தமா மாறிடும். நீங்க அந்த அளவுக்கு புளி வந்து ரொம்ப அற்புதமானது. ஆனா ஓகே, அது ஓகே. அளவுக்கு அதிகமா ஆகக்கூடாது. மருந்து கலந்த வெஜிடபிள நம்ம அடுத்த சமையல் செஞ்சு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படியே அது நோயா மாறுது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வாங்குறோம்ல பேக்கெட் ஃபுட் இதுல ரிச் புரோட்டீன் இருக்கு. இல்ல டைரக்ட்டா நம்ம மருந்துன்னு ஒண்ணு மாத்திரை குடுக்குறாங்க. இல்ல இன்சுலின் போடுறாங்க. இதெல்லாம் டைரக்ட்டா கெமிக்கல் தானே. நம்மளுடைய பிளட்ல டைரக்ட்டா கெமிக்கல் கலக்குது. கெமிக்கல் கலந்த அரிசியால நம்மளுக்கு நோய் வருது. ப்ராடக்ட்டால, ஃபுட்டால நோய் வருதுன்னா, அத நம்ம ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போய் நம்ம உடம்புக்கு போகுது. அதுவே நம்மளுக்கு நோய் உற்பத்தி ஆகுதுன்னா, நீங்க டைரக்ட்டா நேரத்துக்கு மாத்திரைய போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. அது ஃபுல்லா எவ்வளோ கெமிக்கல். அப்ப நேரத்துக்கு நம்ம வயித்துக்குள்ள கெமிக்கல டைரக்ட்டா போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மள நிரந்தரமா நோயாளி ஆக்கணும் அப்படின்றதுக்காக வகுத்து வச்சதா தான் இருக்கும். ஏன்னா நான் இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்த வரைக்கும் எல்லார்ட்டயுமே நான் கேட்கிற ஒரே கேள்வி, சாப்பாடு சாப்பிட்டா சுகர் ஏறுதுன்னா, இப்ப நீங்க கஞ்சி குடிக்கிறீங்களே எப்படி இருக்குன்னா நார்மலா ஆயிடுது. இப்ப ஓகே, ஓகே, உணவுல ஓகே. நோய் கிடையாது. அவங்க உள் உறுப்பு தான் பலவீனமா இருக்கு. அந்த உள் உறுப்பை எப்ப ஆரோக்கியமாக்கலாம்னா, மக்கள் எப்ப தெளிவடைறாங்களோ அன்னைக்கு தான். பயம்ன்ற ஒரு போர்வையிலிருந்து வெளிய வந்தானா ஆரோக்கியம். சுகர் வந்துருச்சுன்னா புண்ணு வரக்கூடாது. அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஆளே அவுட் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாரியே ஒரு 2, 3 பேஷண்ட் என்ட்ட பார்த்துருக்கேன் நான். ஒண்ணுமே இல்ல. சும்மா லைட்டா அடிபட்டுருக்கு. அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 1 வாரம், 2 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயி அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்தும், அந்த புண்ணு 1 இன்ச் கூட ஆறவே இல்ல. சுகரையும் கண்ட்ரோல் வைக்க எவ்வளோ இன்ஜெக்ஷன். அந்த புண்ணு ஆறுறதுக்கும் எவ்வளோ ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனா அந்த புண்ணு ஆறவே இல்ல, இறந்துருக்குறாங்க. அதே இன்னொரு கேட்டகரி அவ்வளோ பெரிய புண்ணெல்லாம் வந்திருக்கு. ஆனா அவரு இதுவரைக்கும் சுகர் மாத்திரை எடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஆனா இயற்கையில அந்த புண்ணு ஆறியிருக்கு. ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. நம்மள ஒரு பயம்ன்ற ஒரு போர்வையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பயத்த தூக்கி போட்டு வெளிய வாங்க. ஓகே. இப்ப சுகர் வந்தா கால்ல புண்ணு வருதுல்லக்கா? அது அது ஏன் காலுக்கும் சுகருக்கும் என்ன கனெக்ஷன்? நம்ம சாப்பிட்ட உணவு தான் எல்லாமே உடம்புல ரத்தமா மாறுது. கரெக்ட்டா? இப்ப நான் சாப்பிடுறேன். சாப்பிடுற இட்லி டைரக்ட்டா காலுக்கு போகாது, கைக்கு போகாது. அது ம். ரத்தமா மாறி போகுது. அப்ப ம். ஆரம்பம் பேஸ் வந்து நம்மளுடைய வயிறு தான். இததான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சாப்பிட்ட உணவு ரத்தமா மாறதுக்கு மூல காரணம் ஆரம்பம் வயிறு தான். அப்ப அங்க வயிறு தொந்தரவா இருக்கும் பொழுது, உடம்பு ஃபுல்லாவே இப்ப எனக்கு வயிறே சரியில்ல. ஆனா நான் மேல மேல உணவு போடுறேன்னா, அது கெட்ட உயிர் சக்தியா மாறும். நல்ல ரத்தமா போகாம கெட்ட ரத்தம். அதாவது டீஆக்சினேட்டட் பிளட்டா இருக்கலாம். அல்லது ரத்தம் வந்து ரொம்ப தின் ஆயிடும். ரொம்ப கட்டியான மாரி இருக்கலாம். ஸோ அந்த அப்ப கெட்ட ரத்தங்கள் உடல் முழுவதும் சுத்தும் பொழுது, நம்ம பாடி நிக்கும் பொழுது அடி பேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பாருங்க கால் பெருவிரல்ல தான் புண்ணு வரும். சும்மாவே நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு கால் பெருவிரல்ல லைட்டா புண்ணு வந்தது. ஒரு ஓகே. ஒரு அ இது மாரி வீங்கிச்சு பார்த்தா புண்ணாச்சுன்னுவாங்க. அல்லது பக்கத்து 2வது விரல். ஏன்னா நம்மளுடைய கால் பெருவிரல் தான் வயிறு, நம்மளுடைய மண்ணீரல் மற்றும் வயிறுன்றத விட மண்ணீரல், நம்மளுடைய கல்லீரலோட சக்தி ஓட்ட பாதை கால் பெருவிரல்ல தான் இருக்கு. சுகர் பேஷண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெருவிரல் எடுத்திருப்பாங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்து விரல் அப்படியே விரல்கள்லாம் ஒண்ணொண்ணா அடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க விரல் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. சுகர் இருக்கா நீ வயிற சரி பண்ணினா அந்த விரல எடுக்காமயே காப்பாத்தலாம். ஓகே, எல்லாத்தையும் சுத்தி ஓகே. சுத்தி உங்களுக்கு இதுதான். அப்ப ஏன் உங்களுக்கு கால்ல வருது அப்படின்னா, அந்த ரத்தங்கள், கழிவுகள் உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வயிறு சரி பண்ணவே இல்லையே. மூல காரணத்த சரி பண்ணாதனால சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாலுமே அது சரியாகாம, புண்ணு இவ்ளோ பெருசா வந்து கால எடுக்கிற அளவுக்கு கொண்டு போறதுக்கு காரணம், நீங்க எடுக்கிற அறியாமையால எடுக்கிற மருத்துவம்ன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஓகே, ஓகே. சுகர் வந்தனால தான் அப்படி ஆயிடுச்சு. நம்ம சுகர் பேர பழிய போடுறோம். சுகர் வந்தனால கிடையாது. நீங்க சுகர்ன்னு சொல்லி மேலும் வயிறு தொந்தரவு படுத்துற மாரி நெறைய டேப்லெட்டோ ஏதோ நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க, அந்த நோய் உங்களுக்கு பெருசாகி உள்ளுறுப்ப பலவீனமாக்கிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஓகே. இப்ப நம்ம டேப்லெட் வந்து அதிகமா சாப்பிடுறாங்கல்ல, அ அதுக்கான ஒரு சொல்யூஷனா வந்து கருவேப்பிலைய வந்து பல சித்தா டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. கருவேப்பில வந்து அதில உள்ள டாக்ஸிக் அந்த டேப்லெட்னால வரக்கூடிய கழிவுகள வந்து அதால குணப்படுத்த முடியும் அப்படின்னு. சரி, இந்த கருவேப்பிலைய எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் 2 மெத்தட்ல எல்லாருக்குமே சொல்லுவேன். கருவேப்பில கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அம்மி இருந்தா அம்மி சூப்பரா இருக்கும். இல்லையா மிக்ஸியில அரைச்சுட்டு கஞ்சி தண்ணி குடிப்பாங்க பாருங்க. நைட்டு ம். பழைய சோறு தண்ணி ஊத்தி. ஆமா. அதுல இந்த சின்ன உருண்டை, அதாவது கருவேப்பில உருண்டைய அதுல போட்டுட்டு கலந்து குடிக்கலாம். ஓகே. தினமுமே குடிக்கணும்னு அவசியம் இல்ல. வாரத்துல ஒரு 3 நாள் இந்த மாரி எடுத்துக்கலாம். அல்லது
காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகும்ல, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாரும் டீ குடிப்பாங்க. டீக்கு பதில் இந்த பானகத்தை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு டீ வேணால் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு பீட்ரூட், ஒரு பெரிய நெல்லிக்காய், நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுலேயே போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டிட்டு கார்கிள் பண்ணி குடிங்க. இதுவும் வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்புல நச்சுக்கள் தேங்கி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக வெளியேற ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இது நோயினே நம்ம சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம மிகினும் குறையினும் அளவோடு எது இருந்தாலும் சரியாக இருக்கும். சுகர் வந்ததுக்கப்புறம் அளவோடு இருக்கிறதோட முன்னாடியே கரெக்டாக இருந்திருந்தானா அந்த இன்சுலின் பிரச்சனை நமக்கு வராது, அப்படி தானே? இப்போ அந்த பிரச்சனை வந்தவங்க வந்து சரியாக, அதாவது பசித்து சாப்பிடும்போது திருப்பியும் அவங்களுடைய பேன்க்ரியாஸ் வந்து சரியாயிருமா, இல்லை அவங்க லைஃப் லாங் வந்து கரெக்டாக சரியாக சாப்பிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணுமா? கண்டிப்பாக திரும்பலாம். ஆனா அது எல்லாருக்குமே சாத்தியமான்றத அவங்க நாடியை பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு சிலருக்கு பிறவிலேருந்தே அவருடைய வயிறு மண்ணீரல் பலவீனமா இருக்கலாம். அதாவது பிறவிலேருந்தே அவருடைய வயிறு மண்ணீரல் தொந்தரவா இருக்கலாம். அவருக்கு ஒரு 35 வயசுல சுகர் இருக்கு, அவர் இயற்கையில தேடிட்டு வராரு, எனக்கு வயிறு சரியாயிட்டோம், எனக்கு ஒரு 6 மாசத்துல எனக்கு சரி பண்ணிடுங்க, நான் இதோட என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் கரெக்டாக மாத்திக்கிறேன்ட்டு ஃபாலோ பண்றாரு. ஒரு 6 மாசம் கரெக்டாக பண்றாரு, ஒரு சுகர் எல்லாமே நார்மலா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கப்புறம் அந்த உணவுல திடீர்னு வயிறு பசிக்காம ஒரு நேரம் எடுக்கிறாருன்னா அவருக்கு திடீர்னு சுகர் ஏற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு பிற்கால ஆரம்பத்துல இருந்தே அந்த வயிறு தொந்தரவா இருக்கு. பட் அது நான் 6 மாசம் ஃபாலோ பண்ணனே இப்போ பிரயோஜனம் இல்லையானா அவருடைய வயிறு நேச்சுராகவே அப்படிதான் இருக்கு. அப்போ நீங்க லைஃப் லாங் இந்த உணவு முறை லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணி தான் அவங்க பசிச்சு சாப்பிடுப்பா, ஒத்துக்கலே எடுத்துக்காது. இதே இன்னொரு கேட்டகரி, அதே மாதிரி தான் அவருக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நடுவில் ஒரு 35 வயசுல தான் சுகர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர் உணவு ஃபாலோ பண்றாரு, 6 மாசத்துல ஃபாலோ பண்றாரு, கரெக்டா பசிச்சு சாப்பிட்றாரு. அதற்கப்புறம் இதே லைஃப் ஸ்டைல் 100% பண்ணணுமானா தேவையில்லை, ஒரு 50% முன்ன பண்ண. அதான் இப்ப சொன்ன மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை வயிறுக்கு நீங்க ஓய்வு கொடுத்தாலே போதுமானது. ஒன்றும் பெருசா 100% ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிகப்படியான பசி எடுக்குது, இல்லை வந்து லோ சுகர்னால கேர் ஆகுது, மயங்கிடுறாங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான தீர்வு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ ஒன்றும் பிரச்சனை, திடீர்னு மயக்க அடிச்சுனாலும் ஒன்றும் பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. ஜஸ்ட் எல்லா விரல் நகைக்கண்ணை ஒரு அழுத்தி விடுங்க. எல்லா விரல் நகைக்கண்ணையும் ஒரு தடவை, கை மற்றும் கால் எல்லா விரல் நகைக்கண்ணை ஒரே ஒரு தடவை அழுத்திட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இல்லை கண்ணை மூடிட்டு கூட உட்காந்துருங்க. அதுவே நார்மல் ஆயிடும். ஏன்னா நீங்க அழுத்தும் பொழுது நம்மளுடைய நகை எல்லா நகை முடிச்சுலையும் நல்ல உயிர் சக்திகள் பாஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க அதை பண்ணும்போது டைரக்டா நம்மளுடைய தலை உடல் ஃபுல்லா ரத்தம் 15 செகண்ட்ல பரவாரனுக்கு பரவும் போது உடம்பு ஃபுல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சிங்கன்னா நார்மல் ஆயிடும். சுகர் டைமா இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அப்ப என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த முத்திரை மட்டும் பண்ணணும். ஓகே ஓகே. சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய நில மூலகத்துக்கான விரல், நம்மளுடைய வயிறோட ரிலேட் ஆயிருக்கு. இதுதான் நெருப்பு மூலகத்துக்கான விரல். ஓகே ஓகே. ஸோ இதை நீங்க டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய செரிமான சக்தி அதிகமாகும், ஜீரணத்தன்மை வந்து அதிகமாகும், வளர்ச்சிதை மாற்றம் வந்து சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிக்கும், கடகடன்னு அது வேலையை அது பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் முழுவதும் அந்த வெப்பம் சுற்றும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், அந்த பசி உணர்வு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நம்ம ஆட்களுக்கே வந்து இந்த நீரிழிவு பிரச்சனையில் அவதிப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் வந்து நம்ம கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு நம்ம ஆட்கள் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் அது சார்ந்த இன்னும் டீட்டெயில்டாக இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் டாபிக் பேசுனாலும் யாருனாச்சும் கமெண்ட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை சொன்னாலும் நம்ம அதை எடுத்து நம்ம பேசிடலாம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் தாராளமாக ஃபோன்லாம் பண்ணாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுங்க. ஆனால் ஃபோன் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். உடலில் எந்தவித தொந்தரவு இருந்தாலும், ஏன்னா எதுவுமே நோய் இல்லை, ஈவன் கேன்சர் அப்படி இருந்தாலுமே அது நோய் கிடையாது. அப்போ அது எந்த தொந்தரவு இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க.